ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, சித்திரா பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்ன. நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வருகின்ற சித்திரா பௌர்ணமி. இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, முக்கியமான 5 விஷயங்கள், எதை செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். சித்திரா பௌர்ணமி வருடம்தோறும் சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். இறை வழிபாட்டு செய்வதற்கு எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் இந்த சித்திரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தருடைய அருளை பெறுவதற்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம். கர்ம வினைகளை நம்ம கலைத்தெறிந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னா அது இந்த சித்திரா பௌர்ணமி தான். இது இந்த 2025ஆம் வருடம் மே மாதம் 12ஆம் தேதி இந்த சித்திரா பௌர்ணமி வருகின்றது. திங்கட்கிழமையோடு வந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவாகவே திங்கட்கிழமை அன்று சந்திரனை வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம பௌர்ணமி வழிபாடும் செய்தால் பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். புனித நதிகளில் நீராடலாம், விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம், தானம் கொடுக்கலாம். சித்திரகுப்தரை இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு பண்ணுங்க, நன்மைகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த சித்திரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை மனதில் நிறுத்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய கடவுளாக சித்திரா பௌர்ணமி அன்று நம்ம சித்திரகுப்தரை வழிபாடு செய்வோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு செய்யும் பொழுது கோவிலுக்கு சென்று விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சித்திரா பௌர்ணமி நாளில் நம்ம நிறைய நல்ல செயல்கள் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களை குறைக்க முடியும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று வந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தானம் செய்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். முதலாவதாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. சித்திரகுப்தர் கோவிலுக்கு முடிந்தால் போயிட்டு வாங்க. விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். வயதானவர்கள் விரதம் இருக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம். அடுத்தது, ஏழைகளுக்கு தானம் செய்யணும். உங்களால் முடிந்த வரைக்கும் என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த தானத்தை கொடுத்தாலே பல புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிரிவலம் தவறாமல் போகணும். சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பால் பொருட்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம் சாப்பிட்றத. பூஜைக்கு அப்புறமா அரிசி, காய்கறிகள் இது எல்லாமே நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த சித்திரா பௌர்ணமி அன்று பூஜை எப்படி செய்வது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பூஜையை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். காலையில் வீட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டுக்கோங்க. அரிசி மாவால் கோலம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது சித்திரகுப்தரை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. யாருடைய ஜாதகத்தில் கேது தோஷம் இருக்கோ அது கண்டிப்பாக நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த சித்திரா பௌர்ணமி அன்று என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, அதிகமாக திட்டியோ குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டைகள் அதிகமாக போட்டோ நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் செயலையும் நீங்கள் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. பேராசை கூடவே கூடாது. யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. கெட்ட செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. இந்த சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்தாலே நமக்கு சித்திரகுப்தருடைய அருளை பரிபூரணமாக நம்ம பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் ஆரம்பிக்கின்றது. திங்கட்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதி இருக்கின்றது. அதாவது இரவு 11 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வதாக இருந்தால் காலையிலிருந்து இரவு நேரத்திற்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நம்முடைய பாவங்கள் நீங்கும், கர்ம வினைகள் குறையும்,
கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்தாலே கடன் தீரும், குடும்பத்தில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், தொழில் செய்கிற இடத்துல நல்ல லாபம் கிடைக்கும், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், முக்கியமாக மனதிற்கு நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், கடவுளுடைய அருள் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்னென்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதை வருகின்ற பௌர்ணமி தினத்தில் மாலை நேரம் வெளியில் சென்று சந்திரனை தரிசித்து, அதாவது பௌர்ணமி நிலவை தரிசித்து, நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் வைங்க. வேண்டுதல் வைத்துட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது முக்கியமாக 3 பொருட்கள் வாங்கிட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன். அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். அப்பொழுது என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓம் சித்திரகுப்தாய நமக, இதை 3 முறை சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே சித்திரகுப்தாய நமக, ஓம் நமோ பகவதே சித்திரகுப்தாய நமக, ஓம் நமோ பகவதே சித்திரகுப்தாய நமக. இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். சித்திரகுப்த அஷ்டகம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே செய்துட்டு தான தர்மங்களை செய்ய மறக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அந்த தான தர்மங்களை செய்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும். அதனால் அனைவரும் இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். இது உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் வீட்டில் கொண்டு சேர்க்கும் அற்புதமான சித்திரகுப்தர் வழிபாடு. முக்கியமாக பூஜை அறையில் ஒரு நோட்டு, ஒரு பேனா வைத்து வழிபாடு பண்ணுங்கள். மற்ற பொருட்களும் வைத்து வழிபாடு பண்ணணும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், இந்த வீடியோவுக்கு கடைசிலையும் நான் அதை ஆட் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். ஓம் சித்திரகுப்தாய நமக. இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். சித்திரகுப்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.